நம்புறாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஏமாறுபவர்களை வைத்து சில பேர் நடத்தும் பிழைப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களுடைய கருத்து வேறையா இருக்கலாம். அப்போ என்னன்னா அந்த மூட நம்பிக்கை இருங்க. சமாதிக்கு முன்னாடி தயிர் வடையும் பேப்பரும் வச்சுட்டு கதலாங்க சொல்ல வந்து சாப்பிட்டு போவாருன்னு நினைக்கிறப்ப இது ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்கறேன். எங்க தமிழர்களுடைய கொள்கையை வந்து சொல்லவே விட மாட்டேன்றீங்க. சரி சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. திராவிட மாடலை வந்து சொல்லவே விட மாட்டேன்றீங்க. இந்த மூட நம்பிக்கை, இந்த சிலை வச்சா வந்து அந்த கோயில் இந்த கோபுரம் வழியா போனா பிரச்சனை, இதில் தயிரோட வைக்கணும், மூக்கு கண்ணாடி முரசொலியும் வச்சா அவர் எந்திரிச்சு வந்து படிப்பாரு, இதெல்லாம் வந்து பகுத்தறிவு தானே. பகுத்தறிவுனா என்ன? திராவிட மாடல் தானே. இந்த திராவிட மாடல் தமிழகத்திலிருந்து, தமிழகம் எங்க இருக்கு பாருங்க, எங்க தென்னிந்தியாவில் இருக்கு, இங்கிருந்து இப்படி போய் இந்த கேரளாவை சுற்றி மாலத்தீவுக்கு போயிருக்கு. திராவிடம் அங்கே பரவி இருக்கிறது. இதை முதல்ல ஒத்துக்க. மாலத்தீவுக்கு திராவிடம் பரவி விட்டது.